கொஞ்சம் தூரம் இறக்குலேயே அந்த என்னோட மாமன் சித்தப்பன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எங்கள் ரிலேஷன் தான். அவங்களெல்லாம் இழுத்துட்டு நம்ம ஆளுக்குள்ள இருக்கிறவங்க போயிலே பாதி தூரத்துல கேட்குறாங்க, என்னடா டே உனக்கு வழி தெரியுமா தெரியாதடா? தெரியும்டா, தெரிஞ்சதுனாலடா கூட்டிட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், அப்படியே தெரிஞ்ச மாதிரி கிளம்பிட்டோம். ஆனால் நான் அதில் 4 to 5 டைம்ஸ் டேடியோட மேலே போயிருக்கோம், அந்த பாறை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கே போயிருக்கோம். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் வந்து அவங்களையும் நம்மளை நம்பியே அத்தனை ஜீவன்கள் வந்தாங்க. ஒரு 18-20 பேர் அதில் ரவுண்டாக இருந்திருக்கோம். ஸோ முன்னாடி பக்கமாக போய் பின்னாடி இறங்கக்குள்ள அந்த ஊர்க்காரங்க வந்து ஆடு மிச்சிட்டு அந்த மலையில ஏறி வரக்குள்ள எங்களை பார்க்க எங்கடா போறீங்க அப்படின்னா, நாங்கள் பாறையை தெரியும், அந்த பாறையை நீங்கள் தாண்டி வரீங்கடா அப்படின்னு சொல்ல முடிஞ்சிச்ச சோழமுத்தா. இப்போ எப்படி ரிட்டர்ன் அப்படி அந்தாண்ட போறதுன்னு தெரியல. ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா வெறும் புதரா முள்ளா இருந்ததுனால ரூட் எங்களுக்கு தெரியல, மறந்துட்டோம். என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒருன்னு என்னையும் வந்து முறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ சிக்கிட்டமே கோபாலே அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி நாங்களும் என்ன பண்ணிட்டோம், நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடக்கிற வழியிலே பாதையிலே ஊட்டு தண்ணி, பாலி தண்ணி இதெல்லாம் வந்து மொண்டு குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் ஆரஞ்சு தோட்டமாக இருந்துச்சு. ஆரஞ்சு பழத்தை 4 பறிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போகிறோம். அதெல்லாம் ஓசிக்காடு இல்லை, பார்த்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் நம்மளை கட்டி வச்சு இழுக்க மாட்டாங்களா? ஸோ பயந்துட்டு என்ன பண்ணிட்டோம், சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படி போகையிலே காட்டுக்காரங்களுக்கு தெரியாது, என்னதான் இருந்தாலும் திருடி திங்கிற மாங்காவுக்கு தானடா ருசி அதிகம் அப்படிங்கிற மாதிரி ஆட்டை போட்டு நாங்கள் போகிற வழியெல்லாம் மறுபடியும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டே ஒரு வழியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணால் அப்போ அங்கே ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கிட்ட சுடுகாடும் பக்கத்தில் இருந்துச்சு. திடீர்னு எல்லாரும் அந்த வழியாக போயிட்டு இருக்கக்குள்ள அங்கே இருக்கிற ஒரு மியான்னு கத்த நாங்கள் பயந்து அவங்கள குடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் ஓட முடியல, நடக்கவும் முடியல, கால் ரொம்ப பெயின் ஆயிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து நானும் ஓட ஆரம்பிச்சு கரெக்டாக அந்த பெரிய ஆலமரத்தில் என் கால் நல்லா கிழிச்சு. அப்புறம் ஒரு வழியாக எங்கள் அத்தை அந்த காடை அந்த மலையை தாண்டி தான் என்னோட அப்பா கூட பிறந்த அத்தை வந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள்லாம் வந்த உடனே எங்கள் அத்தை இருந்துட்டு ஃபோனில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பசங்களாம் வந்துட்டாங்க, சேஃபாக தான் இருக்காங்க, நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்க. கூட்டிகிட்டுலாம் போக முடியாது, எல்லாம் அவங்களே தானே போனாங்க, அவங்களே நடந்து வரட்டும் அப்படின்னு வந்து நம்ம வீட்டில் சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மீண்டும் அதே காயத்தோடையே நடந்து போக நல்ல வேளை நமக்கு காயானதுனால தான் நம்ம வீட்டில் நம்மளை அடிக்கலையோ என்னவோ தெரியல. ஆனால் பயங்கர ஆங்கரி மூடா மட்டும் இருந்தாங்க மட்டும் சொல்ல முடியும். அப்படியே நம்ம அம்மாச்சி வந்து நம்மளை அப்படியே தனியாக வந்து தலையிட்டு போயிட்டாங்க, இருந்தப்பவே அடிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையை தள்ளிட்டு போயிட்டு அன்னைக்கு நைட்டு சாப்பாடெல்லாம் அவங்க தான் ஊட்டி விட்டாங்க. ஒரு இன்ஜெக்ஷன் கூட போட கிடையாது அந்த கோபத்தில். மக்கியதனால தான் டாக்டரை கன்சல்ட் பண்ணி வந்து எனக்கு வந்து இன்ஜெக்ஷன் வந்து போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறமே அன்னைக்கு நைட்டு வந்து நிலா வெளிச்சத்தில் வாசலில் எல்லாரும் மட்டையை போட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்ததுனால எங்கேயும் எதுவும் பண்ண முடியாது. சுற்றிலும் வந்து நம்ம இடம் அப்படிங்கிறதுனால மட்டையை நல்லா விரிச்சுட்டு அது மேலேயே சாரீஸ், ஏன்னா ஒருத்தர் 2 பேர்னா அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ அது வில்லேஜ் அப்படிங்கிறதுனால சுற்றிலும் நம்ம வயல் தான்டா அப்படிங்கிற மாதிரி வாசலே ஒரு பெரிய களமாக இருக்கும். ஸோ இருந்த 50 பேர் வந்து அதிலே ப்ரிப்பேர் ஆகிட்டோம். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் அப்படி கூட்டமாக இருக்கக்குள்ளதான் எங்கள் தாத்தா பாடுறது, எங்கள் பாட்டி கதை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டோரி வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். அது வந்து மை ஃபேவரட் ஸ்டோரின்னு சொல்லலாம். அந்த மாதிரி டைமில் வந்து அவங்க சொன்ன ஸ்டோரியிலே வந்து எனக்கு பிடிச்ச ஸ்டோரி வந்து ராஜா ராணி ஸ்டோரி வந்து சொல்லுவாங்க. அது எனக்கு மை ஃபேவரட்னே சொல்லலாம். எங்கள் தாத்தா வந்துட்டு அந்த மலையில் இருக்கிற அந்த சாமியை பற்றி நல்லா பாடுவார். ஸோ அந்த பாட்டு, அந்த ஸ்டோரி, அந்த நிலா வெளிச்சம் கூட எல்லாம் ரிலேட்டிவ் அப்படின்னுக்குள்ள அந்த வாழ்க்கை சூப்பராக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் ஃபீல் பண்ணி நம்ம வாழ்ந்துட்டு இப்போ கல்யாணம் தான் பண்ணி